கல்வி தகுதி பெருசாக தேவையில்ல, வெறும் எஸ்எஸ்எல்சி இருந்தாவே போதும். எங்கேயும் அலைய தேவையில்ல, வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சம்பாதிக்கலாம். வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடனில் மாட்டிகிட்டு இருக்கேங்க, இதை சமாளிக்கவே முடியல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க பார்ட் டைம் ஜாப் செஞ்சோ அல்லது பார்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் செஞ்சோ அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னால் அங்கே இங்கெல்லாம் அலைய முடியாது, இங்கே போயிட்டு வரணும் அங்கே போயிட்டு வரணும் எல்லாம் முடியாது. நான் வீட்டில் இருந்தபடியே ஒரு நாளைக்கு 1 hour தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எனக்கு பணம் கிடைக்குமா? ஒரு 30,000 மாதம் 50,000 வரைக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதாக இருக்கா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாதாரணமான ஒரு எஸ்எஸ்எல்சியோ +2 படிச்சிருந்தாவே போதும், உங்களுக்கு மாதம் 30,000 40,000-50,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். இந்த தொழிலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா தேறி வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கீழே ஒரு 4 பேரை போட்டு வேலை பார்க்கலாம். அந்த அளவுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஒருவேளை கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கவங்க, இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னு யோசிக்கிறவங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கான முக்கியமான விஷயத்தில் இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். கூடவே லோன் தரக்கூடிய ஒரு ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய நிறைய லோன் ஆப்புகள் இருந்தாலும் இந்த ஆப் இன்ன வரைக்குமே நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்குது, நல்ல விதமான ஃபீட்பேக்கில் சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க யார், இந்த ஆப்பில் என்ன விதமான லோன் கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்குமா, என்ன எலிஜிபிலிட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ லோன் தருவாங்க, என்னென்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் கிடைக்கும், இது போல் நிறைய விதமான சந்தேகக்கான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்பை பற்றி ரிவ்யூஸை நம்ம கூட சேர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டிஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெளிவாக அளிக்கிறதுலாம் மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய லோன் ஆப்பில் ஒரு பெஸ்ட் லோன் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். எதனால் இது பெஸ்ட் நான் சொல்கிறேன்னா, ரிவ்யூ வச்சு தான் சொல்கிறேன். அதனால் ரிவ்யூவில் நல்லது இருக்கும் கெட்டதாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நல்ல விஷயங்கள் சொன்னாங்களே, அதனால் இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய நிறைய குறை 1 by 1 பார்க்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் எல்லா வித கடன் அடைக்கக்கூடிய பார்ட் டைம் ஜாப் எது, நல்லாவே அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஃபேமஸான ஒரு லோன் ஆப் இது சொல்ல முடியும், ட்ரூ பேலன்ஸ் ஆப். ட்ரூ பேலன்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்குமே பர்சனல் லோன் தருவதுக்காக நிறைய பேர் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்னு சொல்ல முடியும். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா RBI லைசன்ஸ்டு பர்சனல் லோன் ஆப் போட்டு கீழே கெஸ்ட் ஆர்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கிட்டே போயிடுறேன். ஸோ கெஸ்ட் ஆர்டர் நீங்கள் கொடுத்த பிறகு மொபைல் நம்பர் கேட்குது, OTP வரும். OTP கொடுத்த பிறகு டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் வருது. நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கண்டினியூ ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு அலோஸ் கேட்கும், 2 விதமான அலோஸ் கேட்கும். அது நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ஆப் பெர்மிஷன்ஸ் கேட்குது. ஸோ ஆப் பெர்மிஷன்ஸ்க்கு வந்து 2 விதமான அக்ரி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ டேர்ம் அண்ட் கண்டிஷன் அக்ரி நீங்கள் கொடுத்த பிறகு பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடித்த பிறகு உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க. ஆதார் கார்டுக்கு OTP வரும். OTP ஆதார் கார்டு வந்து UDAIலேருந்து ஒரு வெப்சைட்லேருந்து உங்களுக்கு OTP வரும். OTP கொடுத்த பிறகு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. RBI லைசன்ஸ்டு ஆப்பில் இவங்களும் நம்ம சொல்ல முடியும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க, 1000 ரூபாயிலேருந்து 1,25,000 வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்குமே நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 60%லேருந்து 158, 54 அப்படி கூட போகும் சொல்கிறாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ட்ரூ பேலன்ஸ் ஆப்பை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா, லஞ்சம் வாங்கினாலும் இவன் சொன்ன நேரத்தில் அவன் செஞ்சிடுறான்ப்பா, அவன் நல்லவன்ப்பான்றாங்க இல்லையா. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவன் லஞ்சம் வாங்குறான் அதான் மேட்ரு. ஆனால் அவர் சொன்னபடி செய்கிறதுனால அவர் நல்லவர் ஆயிடுறாரு. இதுதான் வந்து இன்றைய காலநிலையில் இருக்கிற விஷயங்கள். ஸோ லஞ்சம் வாங்குறது தப்பாக இருந்தாலும் அதை சொன்னது செஞ்சிடும் நல்லவன் ஆயிடுறான். ஸோ லோன் ஆப்லாம் இப்படி தான் இருக்குது. நமக்கு வந்து அர்ஜென்ட்டுக்கு பணம் தரானா இவன் ரொம்ப நல்லவன்ப்பா, அதனால் ஸ்டார் ரேட்டிங் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வேறு வழி இல்லை, ஏன்னா மற்றவங்க யாரும் தருத்தம் கிடையாது. அப்படி தருத்தா இருந்தாலும் இழுத்தடிக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, ட்ரூ பேலன்ஸ் ஆப்பை பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் பிளான் பண்ணுங்கள். அவசரத்துக்கு தேவைப்பட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு மேலே போனால் வட்டி அதிகமாக இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக இருக்குங்க. வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு பார்ட் டைம் ஜாப் செய்யணும் ஆசை இருக்குது. ஆனாலும் என்னுடைய வேலை வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால என்னால் இது செய்யவே முடியல. காலையில் 9 மணிக்கு போனால் சாயங்காலம் 7, 8 மணி வரைக்கும் நான் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அந்த வேலை அங்கேயோடு முடியல, வீட்டுக்கும் வந்து நான் நைட் ஜாப்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. லேப்டாப் உட்காந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க. ஆனாலும் எனக்கு பார்ட் டைம் ஜாப் தேவைப்படுது. ஏன்னா பணம் ரொம்ப நெருக்கடியில் இருக்கேன், நிறைய கடனும் வர ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு
இதுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த எப்படி இந்த ஜாப் செய்யணும்னு சொல்கிறேன். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யார் யார் தராங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகலாம், அது எங்கேருந்து செஞ்சிடலான்னு விஷயத்த சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு தெளிவான ஐடியா இருந்தால் தான் இதில் சம்பாதிக்க முடியும். நான் ஷேர் மார்க்கெட் சொன்னோன்னே நிறைய பேர் பயப்படாதீங்க. எப்போவுமே கடலை பார்த்து பயப்படக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ ஒரே ஒரு ஃபிஷ்ஷு தானே, அந்த ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து சாப்பிட்ற வழியை மட்டும் பார்க்கணும். திமிங்கலத்துக்கு ஆசை பண்ணோம்னா அதுக்கேற்ற பேக்ரவுண்ட் நம்மகிட்ட இருக்கணும். இல்லைன்னா ஒரு சங்கரா மீனை சாப்பிட்டு அழகாக நிம்மதியாகணும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டோடைய சிம்பிள் தத்துவம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே 3 வகையாக பிரிச்சுக்கலாம். அதாவது இது கமாடிட்டியும் இருக்குது, ஈக்விட்டியும் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பணத்தை போட்டு வெயிட் பண்ணணும். இதில் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்குமே பணத்தை போட்டு வெயிட் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லது ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த கமாடிட்டின்றது அப்படி கிடையாது, ஒரு நாள் 1 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த கமாடிட்டியில் தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பணம் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த கமாடிட்டியில் தான் நிறைய பேர் ஏமாறவும் வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்லிங்கன்னா, இந்த கமாடிட்டியை ப்ராப்பராக கற்றுக்கிட்டாங்கன்னா ராஜா மாதிரி சம்பாதிக்க முடியும். இந்த கமாடிட்டியை ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டோம்னா அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ டூ ஆர் டை தான் இந்த கமாடிட்டி. இதை கற்றுக்கிறது ஒரு பிரின்சிபல் இருக்குது, ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த கமாடிட்டியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ சம்பாதிக்கலாம்? ஒரு நாளைக்கு 500, 1000, 2000 வரைக்குமே சம்பாதிக்க முடியும். நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. அதாவது தெளிவான ஒரு ப்ராக்டிஸ் இருந்து ஒரு ட்ரைனிங் போயிட்டு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு அழகாக டிஃபால்ட்டாக தொடர்ந்து சம்பாதிக்க முடியும். தொடர்ந்து சம்பாதிக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். இதுக்கு ட்ரைனிங்லாம் தர்றாங்க, அதெல்லாம் பற்றி உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த கமாடிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் அல்லது ஒரு +2 சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு கேட்பாங்க. உங்களுடைய பேங்க்குடைய 6 மாதக்கான ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. பெரிய டிரான்சாக்ஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 6 மாதமாவது ஒரு அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கான்ற விஷயம் தான் கேட்குறாங்க. அதனால் பெருசாலாம் திங்க் பண்ண வேண்டாம். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்க, அது வாங்கிறதோ விற்கிறதோ எப்படி செயல்படுன்றதை இந்த கமாடிட்டியில் சிறப்பாக சொல்லணும். சிம்பிளாக அதை சொல்லணும்னா, ஒரு நிக்கல் ஒரு 2000 இருக்குது வச்சுக்கோங்களேன். இன்னைய தேதியில் அது இன்னைக்கு திணி ஜம்ப் ஆகுமா இல்லையான்ட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நிக்கலை பற்றி அல்லது இந்த சில்வரை பற்றி அல்லது இந்த குருடாயிலை பற்றி நம்ம 1 மாதமாவது ஒரு படிச்சிருக்கணும். இவங்க இதுக்கு 1 மாதம் முன்னாடி என்னென்ன விதமான ட்ரேடிங்கில் ஆகிட்டு இருந்தது, எப்படி ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருந்தது, இதெல்லாம் இந்த கேண்டில்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இதெல்லாம் அவங்க ட்ரைனிங்லேயே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டாவே ஸோ 2000 இருக்கா, இது அதிகபட்சமாக எவ்வளோ போகும் இந்த நாளில் இந்த டைமில் ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அழகாக நீங்கள் போட்டுட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சிட்ட பிறகு ஸ்டாப் லாஸ் இன்கேஸ் நீங்கள் நினச்சது மேலே போகல திடீர்னு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் அதிகமான தொகையை இழக்காமல் குறைஞ்ச தொகையோடு நீங்கள் தப்பிச்சிக்கலாம். இதுதான் ஸ்டாப் லாஸ். இதுக்கெலாம் சேஃப்டி டிவைஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஆசை தான் என்ன கேட்டால் பெரிய டிவைஸ். அந்த ஆசையை அடக்கிட்டாவே நீங்கள் இதில் சமாளிக்க முடியும். நான் ஒரு மேலோட்டமாக தான் சொல்கிறேன். இல்லைங்க, கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது போல் ஒரு ஜாப்பை துணிஞ்சு செயல்படுறது தப்பே இல்லை. தோத்தாலும் பரவாயில்லடா, நான் ட்ரை பண்ணி கற்றுக்கிறேன்டான்ட்டு ஒரு 3 மாதம் கற்றுக்கணும். ட்ரேடிங்கே பண்ணாமல் 1 மாதம் வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்த மாதம் போட்டு பொறுமையாக 1 by 1 சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறமா 1 by 1 நம்ம ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக அது கமாடிட்டிலேருந்து யூகேடி போகலாம், அதுலேருந்து 1 by 1 போகலாம். ஸோ கமாடிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பெரிய முதலீடுலாம் இல்லை, ஒரு 10,000 ஸ்டார்ட் பண்ண முடியும். கல்வி தகுதி பெருசாக தேவையில்லை, வெறும் SSLC இருந்தாவே போதும். எங்கேயும் அலைய தேவையில்லை, வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சம்பாதிக்கலாம். மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்குமே மொபைல் ஃபோனில் அந்த ஆப்ஷன்ஸில் தான் ட்ரை பண்ணால் என்ன கேட்டிங்கன்னா லேப்டாப் இருந்தால் இன்னும் நல்லது, அல்லது ஒரு பிசி இருந்தால் இன்னும் நல்லது. உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை, பிசி இல்லைனா நீங்கள் எந்த கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த கம்பெனியை வாங்க, எங்ககிட்டயே ட்ரேடிங் பண்ணிக்கோங்க, எங்கள் கம்பெனியில் ஈவினிங் இது பண்ணி போயிடுங்கன்ட்டு உங்களுக்கான தனியாக பிசியும் தருவாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ சம்பாதிக்கிறதுக்கான வழி நிறைய இருக்குது, நம்ம அதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.